3 சினி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சினிமா சிட்டி என்றால் அது சென்னை தான். தலைநகரான இங்கேதான் சினிமாவின் கோலிவுட் சிட்டியும் அமைந்திருக்கிறது. இங்கு அஜித், விஜய், ரஜினி, கமல், சூர்யா, விக்ரம், தனுஷ் என பலருக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கிறது. அவர்களின் படங்கள் என்றால் திருவிழா போலதான் காட்சியளிக்கும் சென்னையே. சர்க்கார் படம் வெளியான வரை சென்னை பாக்ஸ் ஆபீஸின் டாப் 5 லிஸ்ட் வேறு விதமாக இருந்தது. தற்போது ரஜினியின் 2.0 படம் வெளியாகியுள்ளதால் லிஸ்டில் சின்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதில் ரஜினி, விஜய்க்கு 2 படங்களும், அஜித்திற்கு விவேகம் படமும் இடம்பெற்றுள்ளது. இதோ அந்த லிஸ்ட் உங்களுக்காக. முதலிடத்தில் 2.0 2.64 கோடி. இரண்டாவது இடத்தில் சர்க்கார் 2.37 கோடி. மூன்றாவது இடத்தில் காலா 1.76 கோடி. நான்காவது இடத்தில் மெர்சல் 1.52 கோடி. ஐந்தாவது இடத்தில் விவேகம் 1.21 கோடி. பொங்கலுக்கு விஸ்வாசம் மற்றும் பேட்ட வருகிறது. என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் விஸ்வாசம் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது. படம் வரும் பொங்கலுக்கு 2019ஆம் ஆண்டு ஸ்பெஷல் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அண்மையில் விஸ்வாசம் படத்தின் மோஷன் போஸ்டரும் வெளியாகி இணையதளத்தில் பெரிய சாதனைகளை செய்தது. ரஜினி நடித்துள்ள 2.0 படம் பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ள நிலையில் அதுவும் சாதனை செய்ய தவறவில்லை. சமூக வலைத்தளங்கள் முழுக்க 2.0 படம் பற்றிய தகவல் தான் பரவி இருக்கின்றது. இந்நிலையிலும் விஸ்வாசம் மோஷன் போஸ்டர் 7.3 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி சாதனை படைத்துள்ளது. மேலும் 4.98 லட்சம் லைக்ஸ்களை பெற்றுள்ளது. இதனால் தல ரசிகர்கள் சந்தோஷத்தில் உள்ளனர்.